2.5 மணி நேரம் பிஹைண்டில் இருக்குதுங்க. ஸோ அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, காலையில் இன்றைக்கி 7:30 மணிக்கு கிளம்பிட்டோம். 6:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். 6:30னா இந்தியன் டைமுக்கு 4. ஸோ நம்ம வழக்கமாகவே நான் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். அதனால் ரொம்ப முடியல, பயங்கர டயர்டாக இருக்குது. சைனா வந்து இந்தியாவோட 2.5 மணி நேரம் பிஹைண்டில் இருக்குங்க. இது சைனா ஒரு மிகப்பெரிய நாடு. ஸோ உங்களுக்கு தெரியும், உலகத்திலே மிகப்பெரிய நாடுகள் ரஷ்யா, கனடா, அமெரிக்கா, சைனா. ஸோ இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு நாடு முழுவதுமாக ஒரே டைம் ஜோனில் இருக்காது, ஒரே டைம் இருக்காது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் ஒரு டைம் இருக்கும், வெஸ்ட்டில் ஒரு டைம் இருக்கும். அதாவது இல்லை, நியூயார்க்கில் ஒரு டைம் இருக்கும். அங்கே அதே பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு 3-4 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரஷ்யாலெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தோம். வெஸ்ட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து டின்னர் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய 9 டைம் ஜோன்ஸ், 11 டைம் ஜோன்ஸ் மொத்தமாக ரஷ்யாவில். அதை பற்றி பேசியிருப்போமே ரஷ்யா சீரீஸில். அதே மாதிரி கனடாலையும் ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு பெரிய டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாலையும் அதே மாதிரி தான். பெர்த் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஒரு டைம் ஜோனு, அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஒரு டைம் ஜோனு. அதுவுமே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் இவ்வளோ ஈவன் நமக்கு லாஸ்ட்டாக போன பிரேசிலில் கூட உங்களுக்கு டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய நாடாக இருந்தால் சைனாவில் ஆல்மோஸ்ட் வந்து சைனாவோட ஜியாகிரபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூடல் லாங்கிடியூட் வச்சு தானே உங்களுக்கு டைம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கணும் நியாயமாக பார்த்தா சைனாவில். ஆனால் இவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, மக்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சீனாவுக்கும் ஒரே டைம் ஜோன் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் பீஜிங் டைம். ஸோ பீஜிங்கில் என்ன டைமோ அதுதான் ஒட்டுமொத்த சைனாவுக்குமான டைம். ஸோ உலகத்திலேயே இவ்வளவு பெரிய நாட்டில் டைம் வேறுபாடு இல்லாமல் நாடு முழுதும் ஒரே டைம் இருக்கிறது வந்து சீனாவில் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்தியா தான். இந்தியா 7வது மிகப்பெரிய நாடு. இந்தியாவில் வந்து ஆனால் பெரிய லெவலில் லாட்டிடியூட் லாங்கிடியூடு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கம்மி தான். சைனா அளவுக்கு வேரியேஷன் கிடையாது. அதனால் நமக்கும் வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் சீனாவில் பாருங்கள், இந்த எண்டு